ஹலோ ஃபெல்லஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் மேப்பில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி ஹவ் ஆல்ரெடி ரீச்டு 800. அதை தாண்டி நம்ம கிட்டத்தட்ட 830 கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்டு இந்த சப்போர்ட் ஃப்யூச்சர்லேயும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் மேப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் மேப்ஸில் கூகுள் போய்ட்டு நீங்கள் கூகுள் மேப்ஸ்னு தேடினீங்கனாலே வரும். ஸோ இதை நீங்கள் மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டில் டிஃபால்ட் ஆப்பாகவே கொடுத்துருக்காங்க இப்போலாம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. தர் இஸ் லாட் ஆஃப் அப்கிரேடேஷன் டு த ப்ரீவியஸ் ஒன். கிட்டத்தட்ட நான் ஒரு 2006-7லேருந்து நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். ஸோ அப்போ நோக்கியா மேப்ஸ் இதோட பெட்டராக இருந்துச்சு. ஸோ பட் நோக்கியா மேப் கஸ்டமைஸ்டாக இருக்காது. அதாவது யூசர் அதில் இன்புட் தர மாதிரி ஆப்ஷனே இருக்காது. நம்ம இருக்கிறத மட்டும் தான் பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் கூகுள் எப்படின்னா வி கேன் எடிட் த கண்டென்ட். இப்போ நான் ஒரு டேட்டா தப்பாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் த கண்டென்ட் இன் கூகுள் மேப்ஸ். பட் இது நோக்கியா மேப்பில் முன்னாடிலாம் அது கிடையாது. ஸோ நிறையா நோக்கியா மேப்ஸோட கூகுள் மேப்ஸில் ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஐ ஜஸ்ட் அவாய்டட் நோக்கியா மேப்ஸ். அந்த டோட்டலாகவே வெளில அதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதில் இன்றைக்கி நான் எது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா லொக்கேஷன் ஷேரிங், அப்புறம் இந்த யுவர் கான்ட்ரிபியூஷன், யுவர் டைம்லைன், இந்த 3 தான் எனக்கு பிடிச்ச ரொம்ப அதிகமாக நான் பயன்படுத்துகிறது. ஸோ லொக்கேஷன் ஷேரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் யாரோடலாம் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுறேனோ அதெல்லாம் இங்கே வரும். இப்போ குக் வித் அபு அப்படிங்கிறது என்னோடய ஒய்ஃபோட அக்கௌண்ட்டு, இது என்னோடய ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டு, இது எங்கள் அம்மாவோடது, இது என்னோடய தம்பியோடது. ஸோ இந்த ரெண்டுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட தான். எங்கள் அக்காவோட லொக்கேஷன். ஸோ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பின் பாயிண்ட் பண்ணி அட்ரஸையே தெளிவாகவே காமிச்சிடும். ஸோ இதிலேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ளர் பண்ணிடுவேன். பட் இதில் எனக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா டோர் நம்பரோடு சேர்த்து என்ன மெயின் ரோடு, என்ன நகர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே காமிச்சிது. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ ஈஸியாக அவங்களுக்கு டேரெக்டாக வி கேன் புட் சம் டைரக்ஷன் டு தெம். இப்போ மைசூர் போனோம், ஒரு நவம்பர் மாதம் போனோம். ஸோ நவம்பர் மாதம் போய் பார்க்கணுன்னா இதில் பார்க்கலாம் நீங்கள் டைம்லைனில். ஸோ இதில் போய்ட்டு டைம்லைன், யுவர் டைம்லைன் இருக்குல்ல, ஸோ அதில் டைம்லைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம டைம்லைன் வருதோ, என்னென்னைக்கு என்னென்ன போஸ்ட்லாம் போட்டோமோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் போனோம், எந்தெந்த மாதம் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இப்போ இதில் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இதில் இயர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது டோட்டல் என்னோடய இது இத்தனை வருஷத்தில் நான் எங்கெங்கெல்லாம் போனேனோ அது எல்லாமே காமிக்கிது. 2009லேருந்து 2020 வரைக்கும் நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கேனோ அது எல்லாத்தையும் காமிக்கிது. இது ஆக்சுவலாக இந்த லெக்கரேட்டிவ் சிங்கிறது நான் ஆக்சுவலாக போகவே இல்லை. பட் இந்த கூகுள் மேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு தள்ளி கன்னியாகுமரி போனோம்னா அந்த லெக்கரேட்டிவ் சி போனீங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லும். ஸோ சிங்கப்பூர் போனது, ஒரிசா போனது, மும்பை, கோவா, வேறு என்னது பூனே, இது சீரடி சாய்பாபா, நியூ டெல்லி, ஆக்ரா, தாஜ்மஹால். ஸோ போய் நிறைய இடத்துக்கு சுற்றினது எல்லாம் பெங்களூர், மைசூர். ஸோ எல்லாமே இதில் பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிது. ஸோ இவ்வளோ இடம் நான் இது வரைக்கும் நான் விசிட் பண்ணியிருக்கேன். புதுச்சேரி. ஸோ லாட் ஆஃப் ஏரியாஸ் ஹவ் பீன் விசிட்டட். ஸோ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின் பாயிண்ட் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2019 சூஸ் பண்ணி இப்போ நவம்பர் மாதம் நான் 2019 நவம்பர் வந்துடுச்சு. ஓகே. ஸோ 2019 ஆகஸ்ட் மாதம் இங்கே சிங்கப்பூர் போனது. 2019 நவம்பர் மாதம் திருச்சி போயிருக்கேன். மேலே பச்சைக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் போயிருக்கேன். ராசிபுரம், சேலம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மைசூர் போனேனே, இந்த பக்கம் இருக்கோ, இதில் காமிக்கிது, மைசூர் காமிக்கிது. இதில் இது ஒர்க் ஆகலை. 5 ட்ரிப்ஸ்னு வருது, பட் 3 ட்ரிப் தான் காமிக்கிது. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னமும்
சரி பண்ணாமையே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்ன இது அப்படின்ட்டு. ஸோ இது பார்ப்போம். 3 நவம்பர் இருக்கா? ஸோ 3 நவம்பர் கிளிக் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி நான் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. எங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு இதுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆக்சுவலாக நான் என்ஐடிக்கு போகலையே. நான் அந்த நேரத்தில் எடுத்த ஃபோட்டோஸும் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். கண்ணப்பா போயிருக்கேன், எஃப்எஸ்எம் போயிருக்கோம், அபிராமி ஹோட்டல் போயிருக்கோம். நான் ஆக்சுவலாக நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போகலை, ரிலையன்ஸ் திருச்சி போயிருப்போம் நினைக்கிறேன். ஸோ அங்கே போனது வந்துட்டு அது வேறு எதுக்கோ இது எடுத்துக்கிச்சு போல இருக்குது. அது வேணால் நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் மார்க்கெட். ஸோ வேணால் மாற்றிக்கலாம், எதுக்கு தேவையெல்லாம் மாற்றிக்கிட்டு விட்டுலாம், அது பாட்டு கடந்துட்டு போகுது. ஸோ 2019 ஆகஸ்ட் மாதம் எங்கள் சிங்கப்பூர் போனோம். ஸோ சிங்கப்பூரில் இப்போ காமிக்கும் இப்போ நம்மளுக்கு. ஸோ 9லேருந்து 15 வரைக்கும், ஆகஸ்ட் வரைக்கும் சிங்கப்பூரில் இருந்திருக்கோம். ஸோ 9ஆந்தேதி காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன். 7:38க்கு போயிருக்கேன். அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கேன். 4:17க்கு வீட்டுக்கு வந்தாச்சு. 10ஆந்தேதி இங்கேருந்து கிளம்புனது வரும்னு நினைக்கிறேன். மை ஹோம்லேருந்து சிங்கப்பூர் போனது. ஃப்ளைட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத காமிக்கிது. நைஸ். அங்கே ஏதோ இது பண்ணுது. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோஸும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் ஃபோட்டோஸோடு இணைஞ்சு இது வந்து மிங்கிள் ஆகி நம்மளுக்கு வந்துடும். ஸோ வந்துட்டு மெமரிஸ் டைமில் நீங்கள் பார்க்குறப்ப வந்து ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர், 4 hours 42 minutes ட்ராவலில் இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டைம்லைன், அதாவது நீங்கள் போர் அடிச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் 10 வருஷம் டேட்டா வந்து வச்சுருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டேட்டா நம்ம வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளோட டேட்டாவே அவ்வளோ கிடக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ். நான் வந்து கூகுள் லோக்கல் கைடு வந்துட்டு லெவல் 7 இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக 8392 பாயிண்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி நீங்கள் உங்களோட எடிட்டு, உங்களோட ரிவ்யூஸு, உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ வந்துட்டு யூ வில் கெட்ஸ் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு லோக்கல் கைடு லெவல் 6க்கா, ஆமாம் லெவல் 6க்கு வந்துட்டு ஒரு இது அனுப்பிவிட்டாங்க, சாக்ஸ் அனுப்பிவிட்டாங்க. லெவல் 7க்கு வந்துட்டு கலிஃபோர்னியாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் நான் அதை அப்ளை பண்ணாமல் விட்டேன், டைம் இல்லை அந்த நேரத்தில். ஸோ மார்ச் 30 லாஸ்ட் டேட் நினைக்கிறேன். ஸோ அது நான் அப்ளை பண்ணாமல் விட்டேன். பட் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் கட்டாயமாக வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு யூ கேன் கெட் சம் ஆஃபர்ஸ். இப்போ கூகுள்லேருந்து ட்ரைவோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு புதுசாக வந்து ஒரு ஆப் வருது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி உங்களுக்கு 10 GB ஃப்ரீயாக தரேன் அஸ் அ டோக்கன் ஆஃப் லோக்கல் கைடு லெவல் 7 வி ஆர் கிவிங் யூ கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓயோலேருந்து கிஃப்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக் மை ட்ரிப்பில் ஒரு தடவை கிஃப்ட் கொடுத்தாங்க ஒரு 2 years பேக்காக. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஓயோலேருந்து ஆஃபர் வந்துச்சு, 30% 40% டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சிச்சு. ஸோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி லோக்கல் கைடாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அதாவது சேவ் பண்ணிக்கலாம், ஏர்ன் பண்ணாட்டினாலும். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது இதில். இதில் கூகுள் மேப்ஸ் எதுக்கு பயனாகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்துட்டு நிறையா டைரெக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த வழியில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 week பிஃபோரே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நான் போகணுமோ அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பாயிண்ட் பின் பாயிண்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்டார்ட் பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இதில் வந்துடும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அந்த நேரத்தில் வந்து நான் போய் தேடணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எனக்கு டக்குன்னு இப்போ வந்துடும். ஸோ டைரெக்ஷன்ஸ் நான் செக் பண்ணுறேன். காலேஜ்லேருந்தே போவோம். ஸோ காலேஜ்லேருந்து வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு 3 hours 33 minutes 176 kilometer. ஸோ டோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வேணும்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு
டோல்கேட் இல்லாமல் அவாய்ட் டோல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டோலையும் சுற்றி சுற்றி அது வந்து கூட்டு போகும். ஸோ உங்களுக்கு இன்னும் காசு கொஞ்சம் கம்மியாகும். பட் வந்துட்டு இது பண்ணும், கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகுங்க டைமாக. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் கூட வருது, அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பட்டு சில இதெல்லாம் வந்துட்டு கூட வரும், இதுவே ஆக்சுவலாக கூட தான் வரும், சும்மா அது தப்பாக தான் அது காமிக்குது. இந்த இங்கே ஒரு இருக்கும், 2 இருக்கும்னு நினைக்கிறேன், 1 தான் இருக்கும் புதுக்கோட்டையிலேருந்து காட்டுக்கு போகிறப்ப. அதுக்கப்புறம் டோல்கேட்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு கம்மியாக தான் இது ஆகும். ஸோ இதில் நீங்கள் இப்போ ட்ரெயின் வந்துருச்சு, ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. அடுத்தது வந்துட்டு ஃப்ளைட்டு வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இது அதிகமாகவே வந்துருச்சு. ஸோ நான் அதில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு லொக்கேஷன் ஷேரிங், கண்ட்ரிபியூஷன், யுவர் டைம்லைன் பார்த்தாச்சு, யுவர் பிளேசஸ். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் வந்து லேபிள் பண்ணி வச்சுருக்கேனோ அதெல்லாம் வந்து எனக்கு இங்கே வந்து ஸோ காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டாராக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து நான் போன இடம் இல்லை போக வேண்டிய இடம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டார்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்துட்டு போக வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும், கோ டு பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒன்று பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் வந்து நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி வைக்கிறனாலும் நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபெல்லஸ் ஃபார் டுடே. ஹோப் இந்த கூகுள் மேப்ஸை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் இன்டென்சிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதிலே வந்து சைடில் வந்து மொபைல் ஃபோனில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருப்பேன் மேக்ஸிமம். ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபெல்லஸ் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பை ஃபெல்லஸ், தேங்க்யூ.